இன்னைக்கு ஆதிசங்கர ஜெயந்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ நம்ம சின்ன ஸ்கூலுக்கு சின்ன யோகா சென்டர் ஹரிஹரா டெம்பிள் குருபாதுகா சமாஜம் எல்லாத்துக்குமே நம்ம கிராண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆதிசங்கரா இதை வந்து சர்வேஷ் வந்து வெளிச்சம் போட்டிருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் அதை பற்றியே பேசுவார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆதிசங்கரர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது அவர் வந்து ஒரு 4 இடத்துல நம்ம இந்தியாவில் வந்து இதெல்லாம் ஸ்தாபிச்சிருக்காரு. அதாவது ஸ்ருங்கேரியில், அதுக்கப்புறமா வந்து கோவர்தன மடம் ஒரிசாவில், ஸ்ருங்கேரி வந்து கர்நாடகாவில் இருக்குது, கோவர்தன மடம் வந்து ஒரிசாவில் இருக்குது, அப்புறம் வந்து துவாரகா வந்து சோதாபீடம் குஜராத்தில் இருக்குது, அதுக்கப்புறமா ஜோதிர் மடம் அது வந்து நார்த் இந்தியாவில் உத்தராகண்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ அவரை பற்றியும் நம்ம சின்னானந்தா பற்றியும் மற்ற குருக்களை பற்றியும் இப்போ இந்த குழந்தை நிறைய பாட்டெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆதிசங்கரோட கம்போசிஷனான ஸ்ரீ கணேஷ் பண்டிதன் பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ்நாடுல இருக்கிற பிள்ளார்பட்டியில் தான் வந்து மெயினாக அவர் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து எழுதினார். பிள்ளார்பட்டியோட இன்னொரு பேர் பக்தகுந்தபுரம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கணேஷரை வந்து புகழராமாவுக்கு ஒரு 5 ஸ்டான்ஸாகவும் கடைசி 6வது ஸ்டான்ஸா வந்து பலஸ்ருதியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்லோகத்தை நம்ம டெய்லி சொல்கிறதுக்கே நம்மளுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கிறது, வெல்த் எல்லாமே கிடைக்கிறது. ஸோ இந்த குழந்தைங்களாம் இப்போ அழகாக பாட போகிறோம். அந்த பாட்டையெல்லாம் வந்து ஹம்சத்வனி ராகத்தில் ஆதி காலத்தில் நம்ம பாட போகிறோம். Thank you.